2026இல் அதிக வருவாய் தரக்கூடிய 5 யூடியூப் சேனல் ஐடியாஸ். டிகிரி சர்டிபிகேட்டை வச்சுக்கிட்டு அடையாறு சிக்னல்ல நின்னா போலீஸ்காரங்க கூட தம்பி டிராஃபிக் கிளியர் பண்ண ஹெல்ப் பண்றியான்னு கேக்குற நிலைமை தான் 2026ல இருக்குமோன்னு எங்களுக்கு ஒரு பயம். ஏன்னா பாதி வேலைய ஏஐ திருடிருச்சு, மீதி வேலையை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க பிடிச்சிட்டாங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் நாம ஏன் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க கூடாதுன்னு ஒரு ஐடியா எங்க 5 பேருக்கும் இடையில ஒரு சமோசா துண்டுக்காக சண்டை போடும்போது வந்துச்சு. 2026ல ஒரு கப் காஃபி குடிக்கணும்னா கூட பேங்க் லோன் கேட்குற அளவுக்கு விலை ஏறிடுச்சு. சென்னை அடையாரின் ஒரு நவீன கஃபேவில் ஏசியின் குளிர்ச்சி ஒருபுறம் இருந்தாலும் விக்னேஷின் கால்குலேட்டர் போடும் சத்தத்தால் அந்த இடமே சூடாகி கொண்டிருந்தது. அங்கேதான் ஆகாஷ், காவ்யா, விக்னேஷ், ரம்யா மற்றும் சந்தோஷ் ஆகிய 5 நண்பர்களும் அமர்ந்து அந்த வரலாற்று சிறப்புமிக்க விவாதத்தை தொடங்கினார்கள். 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சென்னை அடையாறில் உள்ள அந்த கஃபே பெயருக்கேற்றார் போல நவீனமாக இருந்தது. மேஜைகளில் QR கோட்கள் மின்னின. சர்வர் ரோபோட்கள் அங்குமிங்கும் நகர்ந்து கொண்டிருந்தன. ஏசியின் இதமான குளிரும் ஃப்ரெஷ்ஷாக வறுக்கப்பட்ட காஃபி கொட்டைகளின் வாசனையும் அந்த இடத்தையே ஒரு சொர்க்கமாக மாற்றியிருந்தது. அங்கே ஒரு மூலையில் 5 நண்பர்கள் அமர்ந்திருந்தனர். அவர்களின் மேஜையில் 5 விதமான காஃபி கோப்பைகள், 2 பிளேட் சமோசாக்கள் மற்றும் ஒரு லேப்டாப் இருந்தது. சந்தோஷ் தனது iPhone 17 Proவில் ஒரு ரியலிஸ்டிக் போர்க்கள கேமை வெறித்தனமாக விளையாடி கொண்டிருந்தான். அவனது கைவிரல்கள் மின்னல் வேகத்தில் திரையில் ஓடிக்கொண்டிருந்தன. டே சந்தோஷ், கேமை நிறுத்துடா, காலேஜ் முடிய போகுது. இன்னும் 10 நாள்ல நாம எல்லாரும் டிகிரி சர்டிபிகேட்டை வச்சுக்கிட்டு அடையாறு பாலத்துல தான் நிக்கணும். ஏதாவது உருப்படியா யோசிப்போம் என்று ஆகாஷ் அவன் போனை தட்டி விட்டான். ஆகாஷ் தான் அந்த குரூப்பின் அன்அபிஷியல் லீடர். எப்போதும் ஏதாவது ஒரு புது பிசினஸ் ஐடியாவுடன் வருவான். சந்தோஷ் கடுப்பாகி நிமிர்ந்தான். ஏண்டா, ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க விட மாட்டீங்களா? சரி சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? வேலையெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கியா? ஆனா நம்ம ஊர்ல ஏற்கனவே பிராங்க் பண்றேன்னு சொல்லி ரோட்ல போறவங்க கிட்ட அசிங்கப்படுறாங்களே, அந்த மாதிரி ஐடியாவெல்லாம் என்கிட்ட சொல்லாத என ஒரு நக்கலான கவுண்டர் கொடுத்தான். அப்போது அமைதியாக இருந்த காவ்யா குறுக்கிட்டாள். அவள் இந்த குரூப்பின் டெக் குரு. ஏஐ முதல் அல்கோரிதம் வரை அவளுக்கு அத்தப்படி. டே சந்தோஷ், நாம இப்போ 2026ல இருக்கோம். 2018ல வந்த அந்த மொக்க பிராங்க் ஐடியாவெல்லாம் இப்போ அவுடேட்டட். இப்போல்லாம் குவான்டிட்டி முக்கியம் இல்ல, குவாலிட்டி தான் முக்கியம். அதுலயும் முக்கியமா CPM மற்றும் RPM தான் ராஜா என்றால் ஒரு ப்ரொஃபசர் போல. என்னது CPMஆ? அந்த கம்பெனில தான் எங்க மாமா வேலை பார்க்கறாரு என சந்தோஷ் மொக்கையாக சொல்ல விக்னேஷ் தலையிலேயே அடித்து கொண்டான். விக்னேஷ் எதற்கெடுத்தாலும் கால்குலேட்டர் போடும் கஞ்சன். அவன் கையில் இருந்த ஸ்மார்ட் வாட்ச் அவனது இதய துடிப்பை விட அந்த காஃபியின் விலையை தான் அதிகமாக கணக்கிட்டு கொண்டிருந்தது. டே லூசு, CPMனா காஸ்ட் பர் மில், அதாவது 1000 விளம்பர காட்சிகளுக்கு யூடியூப் எவ்வளவு காசு தருதுன்னு அர்த்தம். ஏன் கால்குலேஷன் படி நாம மொக்கையான கண்டென்ட் போட்டு 1 லட்சம் வியூஸ் எடுக்கிறத விட தரமான கண்டென்ட் போட்டு 1 லட்சம் வியூஸ் எடுத்தாலே அதிக காசு பார்க்கலாம் என விலக்கிவிட்டு காஃபியை உறிஞ்சினான். அப்போ எதுலதான் காசு அதிகம் என ரம்யா ஆர்வமாக கேட்டாள். விக்னேஷ் தனது தொண்டையை சரி செய்து கொண்டான். காசுன்னு வந்துட்டா முதல்ல என்னோடதை கேளுங்க. பர்சனல் ஃபைனான்ஸ் சேனல் தான் நம்பர் 1. மியூச்சுவல் ஃபண்ட், கிரிப்டோ 4.0, 2026ஓட புது டாக்ஸ் சேவிங்ஸ், இதை பத்தி வீடியோ போட்டா பெரிய பெரிய வங்கிகளும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஸ்களும் நம்ம பின்னாடி அலைவாங்க. ஒரு வீடியோக்கு ஸ்பான்சர்ஷிப் மட்டுமே லட்சக்கணக்கில் வரும் என்றான் விக்னேஷ் கண்கள் மின்ன. ரம்யா அவள் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக். கையில் எப்போதும் ஒரு ஹெல்த் ட்ரிங்க் பாட்டிலே வைத்திருப்பாள். ஆனா விக்னேஷ், இதுல ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. நீ சொல்றதை கேட்டுட்டு எவனாவது பங்கு சந்தையில காசை விட்டுட்டா அவன் நேரா காலேஜுக்கு வந்து நம்மள அடிச்சு நொறுக்கிடுவான் என யதார்த்தமாக பேசினாள். விக்னேஷ் அசால்ட்டாக, அதுக்குதான் கீழே டிஸ்க்ளைமர் போடணும் ரம்யா. முதலீடு அபாயத்திற்கு உட்பட்டது, கவனமா பண்ணுங்கன்னு ஒரு செகண்ட்ல வேகமா வாய்ஸ் கொடுத்தா நம்ம தப்பிச்சுக்கலாம் என்றான். காவ்யா தனது லேப்டாப்பை திறந்து காண்பித்தாள். விக்னேஷ் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இப்ப உலகம் முழுக்க ஏஐ தான் ஆதிக்கம் செலுத்துது. நாம ஒரு ஏஐ அண்ட் டெக் ட்ரெண்ட்ஸ் சேனல் ஆரம்பிக்கலாம். புதுசா வர்ற ஏஐ டூல்ஸை வச்சு எப்படி வேலைகளை சுலபமாக்குறதுன்னு சொன்னா IT ஊழியர்கள் எல்லாரும் நம்ம காலடியில கிடப்பாங்க. சந்தோஷ் உடனே, ஓ அப்போ ஏஐ வச்சு எப்படி ஹோம்ஒர்க் பண்றது அல்லது ஏஐ வச்சு லவ் லெட்டர் எழுதுவது எப்படின்னு வீடியோ போட்ட நம்ம காலேஜ் பசங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்கல்ல என தன் ஸ்கைலில் ஒரு ஐடியா கொடுத்தான். காவ்யா முறைத்தாள். டே, சாஃப்ட்வேர் ரிவ்யூ பத்தி பேசணும்டா, இதுல கமிஷன் காசு, அதாவது அஃபிலியேட் ரெவென்யூ கொட்டும் என்றாள் காவ்யா. ஆகாஷ் யோசனையில் அழுந்தான்.
நீங்க 2 பேரும் சொல்றது சரிதான். ஆனா எனக்கு வேற ஒரு ஐடியா இருக்கு. பிசினஸ் கேஸ் ஸ்டடீஸ். ஏன் ஒரு ஸ்டார்ட் அப் ஜெயிக்குது? ஏன் ஜியோ இவ்வளவு பெருசாச்சு? ஏன் அந்த லோக்கல் அண்ணாச்சி கடை திவாலாச்சுன்னு கதையா சொன்னா ஜனங்க ஆர்வமா கேட்பாங்க. இது ஒரு எவர்கிரீன் கண்டென்ட். ஒரு தடவை போட்டா 10 வருஷம் கழிச்சு கூட காசு தரும் என்றான் ஆகாஷ். ரம்யா தலையாட்டினாள். ஆமா ஆகாஷ், இதுக்கு நல்ல வாய்ஸ் ஓவர் இருந்தா போதும். ஆனா இதுக்கு நாம லைப்ரரியிலேயே தவம் இருக்கணும் போலயே. ரம்யா தன் கையில் இருந்த புரோட்டீன் ஷேக்கை குடித்துவிட்டு, என்ன பத்தி யாருமே கண்டுக்கலையே, இப்போ இருக்கிற ஐடி வாழ்க்கை முறைக்கு எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு மெடிடேஷன், வீட்லயே பண்ற 5 மினிட் ஒர்க் அவுட், டயட் இதெல்லாம் சொன்னா பயங்கர டிமாண்ட். ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சேனல் ஆரம்பிச்சா ஹெல்த் சப்ளிமெண்ட் கம்பெனிக்காரங்க நம்மள தேடி வருவாங்க என்றாள் ரம்யா. சந்தோஷ் மீண்டும் ஆரம்பித்தான். ஆமா, மெயினா அந்த ஜிம்முக்கு போகாமலே 6 பேக் வைப்பது எப்படி? இதுக்கு தான் மில்லியன் வியூஸ் போகும். அப்புறம் தூக்கத்திலேயே எடையை குறைப்பது எப்படி? இதுக்கு நானே முதல் சப்ஸ்கிரைபர் என்றான் சந்தோஷ். ஆகாஷ் தனது இறுதி ஐடியாவை சொன்னான். கடைசியாக டிஜிட்டல் எஜுகேஷன், அதாவது அப்ஸ்கில்லிங், கோடிங், வீடியோ எடிட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஸ்கில்ஸே சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ எல்லாரும் வீட்ல இருந்து வேலை செய்ய விரும்புறாங்க. அவங்களுக்கு ஸ்கில் கத்துக் கொடுத்தா நாமளே கடைசியில ஒரு ஆன்லைன் கோர்ஸ் விற்கலாம் என்றான் ஆகாஷ். எல்லா ஐடியாக்களையும் கேட்டு முடித்த சந்தோஷ் திடீரென சீரியஸ் ஆனான். போனை ஓரமாக வைத்தான். சரி, ஐடியாலாம் பக்காவா இருக்கு. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, 2026ல மக்கள் மொக்கையான வீடியோவை பார்க்க மாட்டாங்க. வீடியோவோட குவாலிட்டி சினிமா ரேஞ்சுக்கு இருக்கணும். 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, சரியான சினிமேட்டிக் லைட்டிங், ஒரு மஜாவான எடிட்டிங், இதெல்லாம் இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். அதுக்கு நான் வேணும் என்றான் ஒரு மாஸ் ஹீரோ போல. விக்னேஷ் அவனை பார்த்து, டேய், அப்போ நீதான் கேமராமேன், எடிட்டர், லைட் பாய் எல்லாம் ஓகேவா என அவனை லாக் செய்தான். சந்தோஷ் பெருமையாக மீசையை முறித்து கொண்டு, அவனுக்கு மீசை அவ்வளவாக இல்லை என்பது வேறு விஷயம். சரி, நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், இந்த சேனல் வருமானத்துல வர்ற முதல் மாச காசை இப்போ இந்த கஃபேல நாம சாப்பிட்ட பில்ல விக்னேஷ் தான் கட்டணும் என்றான் சந்தோஷ். விக்னேஷ் திடுக்கினான். அவன் கண்கள் பிதுங்கின. என்னது, நான் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் சேனல் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னா என்னையா ஓட்டையாக்க பாக்குறீங்களா? பில்லை எல்லாரும் ஷேர் பண்ணுங்கடா என கத்தினான் விக்னேஷ். அந்த கஃபேவே அதிரும் அளவுக்கு 5 நண்பர்களும் சிரித்தனர். வெளியே 2026 வெயில் சுட்டரித்து கொண்டிருந்தது. ஆனால் அவர்களின் மனத்திற்குள் யூடியூப் சாம்ராஜ்யத்தை ஆளும் கனவுகள் குளிர்ச்சியாக தளிர்விடத் தொடங்கின. கஃபேவின் சர்வர் ரோபோட் மெதுவாக நகர்ந்து வந்து அவர்கள் மேஜையில் பில் மெசேஜை டிஸ்ப்ளே செய்தது. விக்னேஷ் அந்த தொகையை பார்த்ததும் அவனது இதயம் ஒரு நிமிடம் ஸ்டக் ஆகிவிட்டது. டேய், இதுல 18% ஜிஎஸ்டி போக ஏசி காத்து கட்டணம்னு பணியா ஒரு 50 ரூபாய் போட்டிருக்காண்டா. இதெல்லாம் எந்த ஒரு நியாயம் என விக்னேஷ் கத்த மற்ற நால்வரும் மெல்ல நழுவ ஆரம்பித்தனர். ஆகாஷ் சிரித்துக்கொண்டே கேமராவை பாக்குற மாதிரி திரும்பி பார்த்து, சோ மக்களே, 2026ல நாங்க கோடீஸ்வரன் ஆக போற இந்த 5 ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். ஆனா இந்த வீடியோவை நீங்க 3 விஷயம் பண்ணாதான் விக்னேஷ் உயிரோட வீட்டுக்கு போவான் என்றான். 1. சப்ஸ்கிரைப். நாம போட போற அந்த ஹை சிபிஎம் வீடியோக்களை மிஸ் பண்ணாம பார்க்க உடனே அந்த சிகப்பு பட்டனை தட்டுங்க. இல்லைனா சந்தோஷ் உங்க வீட்டுக்கு வந்து அவன் விளையாடுற கேம்ல உங்களையும் ஒரு வில்லனா சேர்த்துருவான். ஜாக்கிரதை. 2. ஷேர். உங்க கூடவே சுத்துற அந்த உருப்படாத 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவனுங்களும் ஏதாவது உருப்படியா பண்ணட்டும். முக்கியமா எந்த ஃப்ரெண்ட் கஞ்சத்தனமா பில் கட்டாம எஸ்கேப் ஆவானோ அவனுக்கு முதல்ல அனுப்புங்க. 3. கமெண்ட். இந்த 5 ஐடியால ஃபைனான்ஸ், ஏஐ, பிசினஸ், ஹெல்த், எஜுகேஷன் எந்த ஐடியா உங்களுக்கு செட் ஆகும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த 5 பேர்ல யார் முதல்ல பில் கட்டாம ஓடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க பேரையும் மென்ஷன் பண்ணுங்க. கடைசியாக ரம்யா, மறக்காம அந்த பெல் ஐகானையும் தட்டிடுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்த கலாட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் என்று சொல்லி முடிக்க சந்தோஷ் தன் போனில் லைட்ஸ் அவுட் என எடிட்டிங் எஃபெக்டை கொடுக்க ஸ்கிரீன் மெல்ல கருப்பானது. பின்புலத்தில் விக்னேஷ், டேய் நில்லுங்கடா, காசை வாங்கிட்டு போங்கடா என்று கத்துவது மெல்லிய குரலாக கேட்டது. அடுத்த ஒரு வாரத்தில் அவர்கள் தி ஃபியூச்சர் 5 என்ற பெயரில் சேனலை தொடங்கினார்கள். விக்னேஷ் பில்லை கட்டினாரா என்பது இன்னும் மர்மமாகவே இருக்கிறது.